வந்து அடிபடும் போது கிரிக்கெட் ஆடும்போது அடிபடும் போது அவர் தான் வந்து என்னை சினிமாவில் புஷ் பண்ணார். ஏன்னா எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, தெரியவும் தெரியாது. பட் அங்கிளுக்கு வந்து அந்த பக் வந்து உள்ளுக்குள்ளே சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு. Please support my son. ரொம்ப நன்றி. பிக் டே எனக்கு மட்டும் இல்லை, என் மொத்த ஃபேமிலிக்கும். அண்ட் ஐ வெல்கம் யூ ஆல் ஆன் பிஹாஃப் ஆஃப் விஷ்ணு ஸ்டார் ஸ்டுடியோஸ் அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் ஃபார் ஓஹோ எந்தன் பேபி. ஆக்சுவலாக ட்ரெய்லர் போடுறதுக்கு முன்னாடி I wanted to first introduce Rudra. ஏன்னா a lot of people have a lot of things in their mind about Rudra. So I just wanted to tell who Rudra is. Actually Rudra என்னோட பெரியப்பா பையன் and என்னோட சித்தி பையன். So he's not my own brother. And இதில் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அப்பா அண்ட் பெரியப்பா ரொம்ப போர் ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. அண்ட் அந்த டைமில் வந்து அவங்கக்கிட்ட படிக்கிறதுக்கு காசு இருக்காது, ரொம்ப புவர் ஃபேமிலி. அண்ட் அப்பா நல்லா படிப்பார், அங்கிளுக்கு வந்து சினிமாவில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி இருந்தோம், காசு இருக்காது கையில், படிக்கிறது கூட இருக்காது. பட் அப்படி இருந்தோம் வந்து எப்படியாவது ஃபர்ஸ்ட் டே படங்கள் பார்த்துடணுங்கிறது ரெண்டு பேருக்கு பயங்கர ஆசை. ரெண்டு பேர் சினிமா பைத்தியம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா தேட்டருக்கு போயிட்டு ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் தான் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு அண்ணா பார்ப்பாரு, செகண்ட் ஹாஃப் தம்பி பார்ப்பாரு. ரெண்டு பேர் பார்த்துட்டு அதே டிக்கெட்டில் வெளியே வந்து மாற்றி மாற்றி கதை சொல்லியிருப்பாங்க ஒருத்தர்கிட்ட. இதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதை, இதான் செகண்ட் ஹாஃப் கதை. இப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி. அண்ட் அங்கிள் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரெண்டு பேர் படித்தாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிள் அப்பா கிட்ட என்ன சொன்னார்னா, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட காசு இல்லை எப்படியோ. ஸோ நான் வந்து போய் வேலை பார்க்குறேன், அதில் சம்பாதிக்கிற காசில் நீ நடின்னு நீ போய் வேலை பாருன்னாரு, படின்னாரு. ஸோ ஏன்னா படிச்சுட்டு நீ வேலை பார்த்தா தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி அவர் வந்து அவரோட ஸ்டடீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஏன்னா நீ நல்லா படிக்கிற, எனக்கு படிப்பு வரல சுத்தமாக, ஸோ பேசாமல் நான் போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னாரு. அப்படி படிக்க வச்சு அங்கிள் கூலி வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து காசு சேர்த்து அப்பாவை படிக்க வச்சு அப்பா IPS ஆனார். அவரோட பையன் தான் ருத்ரா. ஸோ அப்போ எனக்கு என்ன கடமை இருக்கும் ருத்ரா மேலே நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுப்பீங்க. இந்த கதையை வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இட்ஸ் மை டியூட்டி டு லான்ச் ருத்ரா இன் த ரைட் ஃபில்ம் அண்ட் ஐ ஓன் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கிறோம், எல்லாரும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ சிஸ்டர்ஸ் மேரிட் பிரதர்ஸ். அண்ட் அது கூட ஏன் பண்ணாங்கன்னா, நம்ம வந்து வெளியே பொண்ணு எடுத்தால் நம்மளை பிரிச்சுருவாங்க. ஸோ ஒரே குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி பிளான் பண்ணி அப்பா லவ் பண்ணார். அதே குடும்பத்தில் ஒரு யங்கர் சிஸ்டர் இருக்காங்கன்னு சொல்லி அங்கிள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணார். ஸோ இப்படி ஒரு ஃபேமிலி தான் எங்களுது, ரொம்ப ஸ்பெஷலான ஃபேமிலி. ஸோ எனக்கு வந்து அடிபடும் போது கிரிக்கெட் ஆடும்போது அடிபடும் போது அவர் தான் வந்து என்னை சினிமாவில் புஷ் பண்ணார். ஏன்னா எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, தெரியவும் தெரியாது. பட் அங்கிளுக்கு வந்து அந்த பக் வந்து உள்ளுக்குள்ளே சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு. ஸோ அப்பா வந்து போலீஸ் ஜாயின் பண்ணும்போது சில பெரிய ப்ரொடியூசர்ஸோட அப்பாவுக்கு ஒரு பழக்கம் வந்தது. ஏன்னா அப்பா ஏர்போர்ட்டில் வேலை பார்த்தார் ஃபர்ஸ்ட் போஸ்டிங். அப்போது வந்து அப்பா உடனே அங்கிள் கிட்ட பேசி, இந்த மாதிரி எனக்கு இப்போ நல்ல ப்ரொடியூசர்ஸ்லாம் தெரியும், நீ வா நம்ம சினிமா ட்ரை பண்ணலான்னு சொல்லி, உனக்கு ஆசை இருக்குல்லன்னு சொல்லி அங்கிள் வந்து ஒரு 4-5 படங்களில் ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறாரு. பட் அவருக்கு அது என்னன்னு தெரியல, வீட்டில் பயங்கரமாக நடிப்பார், கேமராவுக்கு பின்னாடி பயங்கரமாக பேசுவார், பாடுவார். ஆனால் அந்த கேமரா வந்தாலே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, சுத்தமாக வரல, நடிப்பு வரல. ஸோ அந்த ஒரு பிரச்சனைனால பாவம் அவரால் வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியல, அவரோட கனவு வந்து அச்சீவ் பண்ணவே முடியல அவரால். ஸோ 4-5 படங்கள் ஒவ்வொரு சீன் கிட்டத்தட்ட ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரின்னு சொல்லலாம், அப்படி தான் நடிச்சிருக்காரு அங்கிள். ஸோ அவரோட ஆசை தான் என் மேலே திணிச்சார். அவர் சொன்னது என்னென்னா, நீ எப்படியா சினிமாக்குள்ளே போ. அப்போ நான் யோசிச்சது எனக்காக சொல்கிறாரா இல்லை அவருக்காக சொல்கிறாரு எனக்கு தெரில. பட் அந்த 2 அண்ணன் தம்பிங்களை வந்து இவ்வளோ சினிமா மேலே ஒரு பைத்தியம். ஸோ அப்பாவும் பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பயங்கரமாக பண்ணார் என்ன. அப்படி தான் என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவரோட பையனை அவர் எப்படி வளர்த்துருப்பாருன்னு நீங்கள் எல்லோரும் யோசிச்சு பார்த்துக்கலாம். சின்ன வயசுலேருந்து நீ ஹீரோ ஆகணும், இதுதான் ஒரே விஷயம். ஸோ சின்ன வயசுலேருந்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் மைண்டில் எல்லாமே இம்ப்ளான்ட் பண்ணி இதை பண்ண வச்சது என்னோட பெரியப்பா தான். ஸோ அங்கே இருக்கிறாரு டேடி, நான் அவரை டேடின்னு தான் கூப்பிடுவேன். ஆஜோ கம்.
Just want him to call on stage. Before showing the trailer, I want to tell that, you know, this man has been working for almost 40 years for our family. அப்பா படிக்க வச்சது எல்லாமே. So today இந்த ஸ்டேஜ் கிடைச்சதுன்னா அவர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம்னு நினைக்கிறேன். Just want him to say a few words before we get to the trailer. I am very happy today. Please. Please support my son from 100. Let it. Sure. Pa. Papa. I call my father Papa and uncle Daddy. இப்படிதான் நாங்கள் வீட்டில் கூப்பிட்டுப்போம். மாதிரி ஆகிட்டேன் நான். But it was very important for us because most of people don't know our story, so I just wanted to tell why I came into movies, ஏன் நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன், என்ன இதுக்கு பின்னாடி என்ன இருந்ததுங்கிறது. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நிறைய பேர் அப்பாவுக்கு பழக்கமானவங்க தான் வந்திருக்கீங்க கெஸ்ட்டில். அப்பா எனக்கு தெரிஞ்சு என்னோட அப்பாவோட தான் நீங்கள் எல்லோரும் ரொம்ப க்ளோஸ் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹேவ் ஆல் ஆஃப் யூ ஹியர் அண்ட் I think we should go to the trailer and இதுக்கப்புறம் காஸ்ட் அண்ட் குரூப் பேசுறதுக்கப்புறம் I'll eventually ஃபைனலாக நான் பேசுகிறேன். பட் I'm really happy for this moment and Oho and then Baby has come out really well. We are very confident, very happy as a team and I'm sure you love the trailer and you love Rudra and the movie. Thank you.